ஆரணி அருகே 150 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்களை நோய் தாக்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மருசூர், தச்சூர், ஸ்ரீனிவாசபுரம் உள்ளிட்ட பகுதிகள் குறைவான விலையில் தரமான அரிசிக்கு பெயர் எடுத்த பகுதிகளாகும். மஞ்சள் நோய் தாக்கியதால் இந்த பகுதியில் கடந்த போகத்தில் நெல் விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டது. இந்த போகத்தில் 150 ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது. இதையும் மஞ்சள் நோய் தாக்கியுள்ளதால் விவசாயிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கின்றனர். தமிழக அரசு தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆரணி அடுத்த மருசூர் கிராமத்தில் உள்ள மருசூரில் இருக்கிறேன். நான் போன பயிர் வச்சதுனால மஞ்சள் போன பயிர் வேறு 25 மூட்டை 30 மூட்டை ஆறு பயிர் வெறும் 8 மூட்டை தான் ஆச்சு. சரி, அந்த பயிர் தான் போச்சுன்னு சொல்லி இந்த பயிராவது வச்சு நடுவு போட்டு ரெடி பண்ணிட்டு சூப்பராக வந்தது பயிர். அதுங்களே மஞ்சள் சரி அகிரிக்கிட்ட போய் மெந்து வாங்கி அந்த போட்டு என்னென்னோ பண்ணுறோம் பார்க்குறோம். ஒன்றும் பார்த்தா ஒன்றும் செட் ஆகலை. மறுபடியும் பார்த்தா அதே மாதிரி தான் வருது. இப்போ நாங்கள் இருக்குதா இல்லை போத்தா இல்லை விவசாய வேலையை விட்டு போத்தான்னு எங்களுக்கே தெரியல. நாங்கள் வேறு என்ன செய்யுதுன்னே தெரியல. இதுக்கப்புறம் அரசாங்கம் நம்மளுக்கு ஒரு நிகழ்ச்சி எடுத்து பார்த்து செஞ்சு நம்மளுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். தண்ணியும் இல்லை, தண்ணி பற்றாக்குறையிலையும் சிறு விவசாயி கொஞ்சம் வச்சுக்கிறது கூட இப்போ சுத்தமாக மஞ்சள் நோய் ஆகுது. இது சுத்தமாக நம்ம இந்த 5-6 கிராமத்தில் இந்த இது மாதிரி நோய் இருக்குது. போன பயிரும் எங்களுக்கு ஒரு ஏக்கராவுக்கு 15,000 20,000 வரைக்கும் எங்களுக்கு செலவாகுது. அந்த செலவு எங்களால் ஈடு கட்ட முடியல. விவசாயத்தில் லாஸ் ஆயிடுச்சு போன பயிரும். இந்த பயிரும் அதே சூழ்நிலை இருக்கிறதுனால அரசு தலையிட்டு இந்த மஞ்சள் நோய்க்கு தீர்வு என்ன, அதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். போன பயிரும் வச்சோம், இதே மாதிரி மஞ்சள் நோயில சுத்தமா போயிடுச்சு 5 ஏக்கரா. இப்ப இந்த பயிரும் நட்டுருக்கிறோம். இப்போ 3 ஏக்கரா இந்த மாதிரி ஆயிடுச்சு, மஞ்சள் ஆயிடுச்சு. அதனால ஒரு பயிருக்கு குறைஞ்சது 20,000 ரூபாய் செலவாயிடுதுங்க. அரைக்கிற வேலைக்கு சுத்தமாவே போயிடுச்சு எங்களுக்கு. இந்த 2 பயிராவே ஒரு 10 காசு இன்னும் நாங்க எடுத்துன்னு போகல. இதுக்கே தான் செலவு பண்ணிக்கிறோம். ஆனா இப்ப கூட கைக்கு வருமா வராதான்றது நம்பிக்கை இல்லை. அதனால ஏதோ ஒரு அரசாங்கம் முயற்சி பண்ணி எங்களுக்குன்னு ஏதாவது ஒரு நிதியை கொடுத்தா நாங்களால அடுத்த பயிர் வைக்க முடியும். இல்லாகாட்டி இதோட நாங்க முடிச்சுட்டு வேற கூலி வேலைக்கு தான் போகணும், தவிர விவசாயமே பண்ண முடியாது.